Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 42. ஏதே உனக்கு கூட வர வர ரோஷம் கோபம் அது இது என்னெல்லாம் வருகிறது என்று கொஞ்சம் விளையாட்டாகவும் கொஞ்சம் நிஜமான அதிசயத்துடன் கேட்டார் சாரங்கபாணி. மீனலோசினி பதில் கூறவில்லை. கணவர் ஏதோ கேட்கிறார் என்பது தெரிந்தது. ஆனால் ஓசை மட்டும் கேட்ட மாதிரி தோன்றியதை தவிர என்ன விஷயமாய் பேசுகிறார் என்பது மூளை கேட்டவில்லை. ஏதாவது பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக என்று தலையசைத்துவிட்டு எஃகு அலமாரியின் இடுக்குகளில் பாச்சை உருண்டைகளை போடுவதில் தன் பாட்டுக்கு ஈடுபட்டான். சாரங்கமணி தங்க மெடலையும் பாராட்டு பத்திரத்தையும் மேஜை மீது வைத்தார். மனைவியை உற்று நோக்கினார். எஃகு அலமாரியில் பாச்சை உருண்டைகளை போடும் வேலையை ஏதோ ஜீவ மரண வேலையை செய்வது போல அக்கறையாக செய்து கொண்டிருக்கும் மனைவியை நம்ப இயலாதவராக கண்கொட்டாது நோக்கினார். இந்த 30 வருட காலத்தில் அவளிடம் இந்த மாதிரியான வினோத போக்கை அவர் கண்டது கிடையாது. தான் முன்னிலையில் அற்ப வேலையை அவள் பெரிதாக செய்து கொண்டிருந்தது அவர் பார்த்ததே இல்லை. ஆகவே தன்னுடன் பேச பிடிக்காமல் வேறு பக்கம் திரும்பிக் கொள்கிறார் என்று போலீஸ் அதிகாரியின் அவர் வெகு எளிதில் ஊகித்து கொண்டார். ஆனால் அவள் ஏன் அப்படி இருக்கிறாள் என்று அவருக்கு கொஞ்சம் கூட ஊகிக்க முடியவில்லை. விரைந்து சென்று மீனலோசினி தன் பக்கம் திருப்பி இன்னும் என்றார். மீனலோசின் முகம் வெளுத்திருந்தது. ஒரே வாரத்துக்குள் 15-20 வருடங்கள் கூடிப்போன மாதிரி அவள் முகமெங்கும் கோடுகளும் சுருக்கங்களும் விழுந்திருந்தன. கண்கள் விரலை விட்டு துழாவி தேடினால்தான் அகப்படும் போல அவ்வளோ ஆழத்துக்கு இறங்கி குழி விழுந்திருந்தன. இங்கொன்றும் அங்கொன்றுமாக தென்பட்டு கொண்டிருந்த நரை தலை முழுவதையும் வியாபித்து கொண்டு விட்டார் போல ஆகிவிட்டது. நீங்கள் என்னவோ கேட்டிங்களே, அதுக்கு தான் ஆமான்னு என்றால் பயத்துடன். ஒரு பெருமூச்சு விட்டு திரும்பினார் சாரங்கமணி. சத்யா, அம்மா தான் முதல் பேஷண்ட்டாக இருப்பாள்னு நினைக்கிறேன். ட்ரீட்மெண்ட்டை போய் ஆரம்பிச்சிடுறேன் என்றார் மகளிடம். நீங்கள் என்னப்பா அம்மாவை காவராப்படுத்திக்கிட்டு என்று தந்தையை மெல்ல கடிந்து கொண்டு அம்மாவிடம் சென்றார் சத்யா. பாச்சை உண்டை பாக்கெட்டுகளை பறித்து பீரோவுக்குள் எறிந்துவிட்டு கதவை சாத்தி பூட்டி சாவியை அம்மா இடுப்பில் சொருகினாள். இப்படி உட்கார் சொல்கிறேன் என்று கூறி ஒரு மடக்கு நாற்காலியை எடுத்து வைத்து தாயின் அருகில் போட்டு தோளை அழுத்தி உட்கார்த்தினாள். சும்மாரிடி, எனக்கு ஒரு கேடும் இல்லை என்று சிணுங்கினாள் மீனலோசினி. அவளுக்கு மகள் மீது கோபம். ராதாவுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்தை தன்னிடம் கூட அவள் சொல்லவில்லையே என்று. என்ன கவலையானாலும் என்னிடம் சொல்லுமா. கவலை என்ன கவலை? எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நன்றாக இருக்கிறது உன் வேலை. எவ்வளோ பெரிய போலீஸ் கான்ஃபரன்ஸில் கவர்னர் கையாலேயே அப்போ மெடலு பாராட்டு பத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. விழாவுக்கு தான் வரலை. இங்கே கொண்டு வந்து காட்டினா கூட சந்தோஷப்பட மாட்டேங்கிற. ஏண்டி பண்ண அப்படியெல்லாம் பேசுகிறேன்? எனக்கா சந்தோஷம் இல்லை? எவ்வளோ பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்ணா பின்னான்னு பேசுகிறிய என்று படபடப்பாக சொல்லும்போதே மீனலோசிக்கு குரலும் கம்மி, கண்ணில் ஒரு பொட்டு நீரும் புறப்பட்டது. விடு அவளை சத்யா என்றார் சாரங்கமணி. அவளுக்கு என்ன மனசில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அதிர்ச்சியுடன் அவரை ஏறிட்டு நோக்கினால் மீனலோசினி. இல்லை எனக்கு மனசில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் போல தான் இருக்கேன் என்று கடகடம் என்று கூறி அவளை குறுக்கிட்டு, எல்லாம் அந்த அழகு மருமா இருக்கானே, சாமியார் மருமக, அவனால் தான் என்றார் சாரங்கபாணி. மேலும் ஒரு நாளும் இல்லை என்று கிட்டத்தட்ட அலறல் போல மீனலோசினி பதில் கொடுத்தது மற்ற இருவருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்தது. தெரியும் என்று தொடர்ந்தார் சாரங்கபாணி. அன்றைக்கே உன்னை மணியை விட்டு அந்த சாந்தோம் மடத்திலிருந்து அழைச்சி வர சொன்னேன். அதுக்கப்புறம் நீ அங்கே போனிய? மீனலோசினி முகம் மேலும் மேலும் வெளியிட்டு, உன் அம்மாவுக்கே அதான் கோபம் என்று பெண்ணை பார்த்து சொன்னார் சாரங்கமணி. என்ன உள்ளே வான்னு கூப்பிட்டா நான் மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். திரும்பி நானே வந்து காரில் வீட்டுக்கு அழைச்சி போகிறேன்னு. ஆனால் நான் வராமல் மணி அனுப்பிட்டேன். அதனால் தீர்மானம் பண்ணிட்டா. அங்கே போவது வருவது எனக்கு பிடிக்கல. மருமானை பார்க்க போனால் நான் திட்டுவேன்னு சாரங்கமணி சொல்ல அவரை பார்க்காமல் அம்மாவின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்தாள் சத்யா. கொஞ்சம் கொஞ்சமாக வெளிரிய இடத்தில் ரத்தம் பரவுவதையும் விரைந்திருந்த உடம்பு மெல்ல தளர்ந்து சுபாவமான தன்மைக்கு திரும்புவதையும் படபடப்பாக வந்து கொண்டிருந்த மூச்சு நிம்மதியாய் நிதானமடைவதையும் அவளால் நன்கு காண முடிந்தது. இந்த பாரு என்றார் சாரங்கமணி மனைவியிடம். நீ நினைக்கிற மாதிரி நான் தடுக்கவும் இல்லை, எனக்கு கோபம் கிடையாது. தாராளமாக நீ போய் வந்து கொண்டு, அவ்வளோதானே, சரிதானே? என்னென்னவோ சொல்கிறீங்க, எனக்கு அப்படி எதுவும் இல்லை என்று மறுத்தாள் மீனலோசினி. வீட்டுக்காரியம் சரியாக இருந்தது, ஒழிவே இல்லை. பிரமாத காரியம் என்று சொல்லிவிட்டு சட்டன் எழுந்து கொண்டு சாரங்கமணி கை கடியாரத்தை பார்த்தார். மணி 6 அடிக்க போகுதே, சரி எழுந்துறே. எங்கே எதுக்கு? நான் சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் நீ மட்டும் முகத்தை தூக்கி வச்சு கொள்றாதது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல.
என்றார் சாரங்கபாணி. கிளம்ப, டிரைவர் வீட்டுக்கு போயிட்டான், பரவாயில்ல, நான் உன்னை அழைச்சி போயிட்டு வரேன், உள்ளே மட்டும் கூப்பிடக்கூடாது. ஆமாம். மடத்துக்கா? வேண்டாம் வேண்டாம் என்று மறுபடியும் பதறினாள் மீனலோசினி. கோவம் வருது மீனா. போயிட்டு தான் வாயம்மா என்றார் சத்யா. என்னடி இது, நீங்கள் 2 பேரும் இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சுட்டு என்று மீனலோசினி முடித்து கொண்டே, ஆனால் கணவரின் கோபத்தை கிளறி விடக்கூடாது என்ற அச்சத்துடன் எழுந்து கொண்டான். போய் வா என்று மனைவியை இறக்கிவிட்டு கதவை சாத்தி கொண்டார் சாரங்கபாணி. தயாராகி கொண்டு வந்திருந்த நியூஸ் வீக் பத்திரிகையை அவர் கைகள் புரட்டத் தொடங்கின. இரும்பு குண்டுகள் கட்டப்பட்டார் போல கனத்த கால்களை இழுத்து கொண்டு பவானி மடத்துடன் நுழைந்தாள் மீனலோசினி. நீண்ட சாலை, இருளடர்ந்த கடற்கரை, அங்கே நிற்கும் கார். மணியையும் அவன் பேச்சையும் நினைத்த போதே உட்புறம் ஒரு முறை குலுங்கி ஆடிற்று. ஓட்ட திரும்ப வரும் கெட்ட கனவின் நினைவைப் போல அன்று மணி சொன்ன தகவலும் விதித்த நிபந்தனையும் அவள் ஞாபகத்துக்கு மீண்டும் மீண்டும் வந்து வாட்டின. யாரிடமும் எதுவும் சொல்ல தெரியாமல் மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டு பிரமை பிடித்தவளாக வளைய வந்தாள். பவானி மடத்துக்கு செல்லவோ ராதானந்தரை சந்திக்கவோ அவளுக்கு துணிச்சல் வரவில்லை. அதே சமயத்தில் அண்ணாவின் குமாரனிடம் அவள் கொண்டிருந்த பழைய வாஞ்சை ஊற்றென பெருக்கெடுத்தது. அவன் மணி சொன்ன மாதிரி செய்திருப்பானாம் மாட்டான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கவில்லை. அவனை எச்சரிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என்ற துடிப்பு தான் அவள் சிந்தையில் மேலோங்கி நின்றது. அதே சமயத்தில் அவனை நேருக்கு நேர் பார்க்கும்போது நம்மை அறியாமல் என்னென்ன உளறி அவனுக்கு மேலும் அதிகமான ஆபத்து விளைவித்து விடுவோமோ என்று பயப்பட்டாள். எதை ஒத்தி போட்டு கொண்டிருந்தாலோ அதிலிருந்து இனி தப்பிக்க முடியாது. பிரார்த்தனை மண்டபம் நிறைந்திருப்பதை அவளது தாழ்ந்த கண்கள் கண்டன. யாரோ மெல்லிய குரலில் தோத்திரம் பாடிக்கொண்டிருப்பதை அவள் செவிகள் கேட்டன. ஆயினும் தலை நிமிர்ந்து எல்லோரையும், முக்கியமாக ராதானந்தரை பார்ப்பதற்கு அவளால் முடியவில்லை. கூட்டத்தின் விளிம்பில் அவள் உட்கார்ந்து கொண்டான், ஓசைப்படாமல். ஆனால் சில நிமிடங்கள் தான். மின்சார விசிறியின் காற்றில் குத்துவிளக்குகளின் சுடர் ஆடி அலைக்கழித்ததால் வேகத்தை மட்டுப்படுத்துவதற்காக இந்தண்டை பக்கமாக வந்த சின்னசாமியார் அவளை பார்த்து விட்டார். என்ன நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, எழுதுருங்க, அப்படி முன்பக்கம் வாங்க என்று உபசரிக்கவே அவள் பாடு தர்மசங்கடமாகிவிட்டது. தன்னை 4 பேர் பார்க்கிறார்கள் என்று தெரிந்தும் அவளுக்கு சின்னசாமியார் மீது கோபம்தான் வந்தது. ஆனால் சலசலப்பு ஏற்படுத்த வேண்டாம் என்பதற்காக குறிந்தவாறே மற்றவர்களை கடந்து முன்வரிசையில் சென்று அமர்ந்து கொண்டாள். ராதானந்தர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தால் அவருடைய பார்வை தன் மீது விழுந்திருப்பதையும் கண்ணால் பாராமலே கண்டாள். அவள் தவிப்பு நிமிடத்துக்கு நிமிடம் அதிகரித்து கொண்டிருந்தது. நல்ல வேளை அவள் வேதனையை அகற்றும் வகையில் பிரார்த்தனை பாடல்கள் முடிந்தன. சின்னசாமியார் நாமாவளி சொல்லி அர்ச்சனைகள் முடித்தார். எல்லோரும் எழுந்து கொண்டதிலிருந்து தீபாராதனை நடைபெறுகிறது என்பதை ஊகித்த மீனலோசினி தானும் எழுந்தாள். ஒவ்வொருவராக ராதானந்தரின் அருகில் சென்று வணங்கி பூக்கள் பெற்று கண்ணில் ஒற்றிக்கொண்டு சென்றார்கள். மீனலோசினியால் திரும்பி செல்ல முடியவில்லை. தன் முறை வந்தபோது நடுக்கத்துடன் நகர்ந்து குறிந்த தலையுடனேயே கைகளை நீட்டினாள். நாத்த, அம்மா ஒரு வாரம் லீவு என்றார் ராதானந்தர். வேண்டுமென்றே கிண்டலாக உறவு முறை போட்டு அழைப்பது அவர் வழக்கம். மற்றவர்களுக்கும் அது தெரியும். ஆகவே அருகில் இருந்தவர்கள் மெதுவாய் சிரித்தார்கள். கண்ணீரில் மிதக்கும் விழிகளை முதலையாக உயர்த்தி அவரை பார்த்து துயரத்துடன் சிரிக்க முயன்றாள் மீனலோசினி. அந்த பரிதாபமான முயற்சியை பார்த்த பிறகு ராதானந்தர், நீங்கள் இருங்க, இப்படி கடைசியாக போகலாம் கூறி மற்றவர்களுக்கு பிரசாதம் வழங்கி அனுப்பி வைத்தார். முதல் தயக்கம் விலகிவிட்டதால் மீனலோசினிக்கு சிறிது தெம்பு பிறந்தது. ஆனால் அச்சம் அகலவில்லை. கூட்டம் கலைந்ததும், அத்தாயம்மாவுக்கு ஏதோ தனியாக பேசணும் இல்லையா என்று ராதானந்தர் கூறவே குறிப்பறிந்து வெளியே சென்று விட்டார் சின்னசாமியார். சொல்ல நினைத்த வாக்கியங்கள் அனைத்தும் திரளாக பொங்கி எழுந்து தொண்டையில் சிக்கிக்கொண்ட மாதிரி இருந்தது மீனலோசினிக்கு. கடந்த சில மாதங்களாக அவள் போற்றி பூஜித்து வரும் சன்னியாசியின் எதிரில் நிற்கிறோம் என்று அவள் இப்போது நினைக்கவில்லை. சிசுவாயும் பாலகனாயும் காளையாயும் பார்த்து பழகிய மருமகனை வெகு நாட்கள் கழித்து சந்திக்கிறோம் என்ற பாச உணர்ச்சி மேலிட்டது. அவன் ஆபத்தில் சிக்கியிருக்கிறான் என்ற பதைப்பு மேலிட்டது. எப்படியும் அவனை காப்பாற்ற வேண்டுமே என்ற ஆதங்கம் மேலிட்டது. தன்னை மறந்தவளாக ராதா என்று விம்மி விட்டார். ராதானந்தர் திடுக்கிட்டார் என்றால் அந்த அதிர்ச்சி கண்ணிமைக்கும் நேரத்துக்குள் மறைந்து விட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அது வெளி தெரியவில்லை. அதற்கு மாறாக வழக்கமான புன்னகையோடு, ஆக அத்தையம்மாவுக்கு தெரிந்து விட்டது, அப்படித்தானே என்றார். மீனலோசினியின் கன்னங்களில் தாரை தாரையாக நீர் வழிந்து ஓடியது. என குறும்புக்கார பிள்ளை இது, என்னென்னவோ அசட்டுத்தனம் பண்ணிவிட்டு இன்னும் இப்படி விளையாட்டுத்தனமாகவே இருக்கிறானே என்று ராதானந்தரின் கைகளை பிடித்து கொண்டு, எல்லாம் தெரிந்துமா நீ கவலை இல்லாமல் உட்கார்ந்திருக்க என்றார். இந்த உடையையும் அணிந்து கொண்டு கவலையுடன் இருக்க சொல்கிறீர்களா தேவா என்று தன் காவி வஸ்திரத்தை காட்டினார் ராதானந்தர்.
விளையாடாத, எனக்கு எல்லாம் தெரியும். மீனலோசனை சற்று முற்றும் பார்த்து கொண்டு குரலை தாழ்த்தி கொண்டாள். நான் சொல்கிறத கேளு. அவரிடம் நான் எதுவும் சொல்லலை. உனக்கு என்ன தேவையோ கேளு. எங்கேயாவது என் சொந்த பொருட்களை வாங்கி தந்துடுறேன். போயிடு. கண்காணாமல் இந்த இடத்துக்காவது சௌகரியமாக இரு. சொல்கிறத கேளு என்று பரபரப்பாக பேசினாள். அவளை கூர்ந்து நோக்கி உதட்டை புதிக்கவாறு புன்சிரிப்பு காட்டினார் ராதானந்தர். பாவம், அத்தையம்மா எனக்காக ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருப்பதாக தோன்றுகிறதே என்றார். வேண்டாம் ராதா, விளையாடாதே ராதா என்று மீனலோசனை மன்றாடினாள். நேரமாகிறது, நீங்கள் புறப்படுங்கள் என்று பேச்சு முடித்து விட்டார் ராதானந்தர். உங்கள் யோசனைக்கும் உதவிக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் ராதானந்த சுவாமிகள் இந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடிக்கிற உத்தேசத்தில் இல்லை. வெளியேறி கொண்டிருக்கும் அவரையே பார்த்தபடி சில நிமிடங்கள் நிலைகுத்தி நின்றிருந்தாள் மீனலோசனை. பிறகு கண்களை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். தெய்வ சன்னதியில் குத்து விளக்குகள் சலனமற்று பிரகாசித்தன. சிதறி கிடந்த புஷ்பங்களை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொண்டு தெய்வங்களை எல்லாம் மனமாற வேண்டிக் கொண்டு விட்டு வாசலுக்கு வந்தாள். என்ன மனசெல்லாம் சரியாயிடுச்சா? இனிமே என் மீது கோவிக்க மாட்டேயா என்று கேலியாக அவளை வரவேற்று காரை கிளப்பிய சாரங்கபாணி மனைவியின் முகத்தை கவனிக்கவில்லை போலும். வேறொரு சமயம் இருந்தால் இத்தனை நேரமாவது உன் மீது ஒரு எரிச்சலாக இருந்திருப்பேன். இந்த பத்திரிகைக்காரன் தான் உன்னை காப்பாற்றினான் என்று அந்த ஆங்கில வார இதழை மீனலோசனி மடியில் எறிந்தாள். கணவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள கூடிய மனநிலையில் அவள் இல்லை. ஆனால் அலட்சியமாக இருந்துவிட்டு அவர் கோபத்தை சம்பாதித்து கொள்ளவோமா என்ற அச்சத்தினால் என்ன இதில் போட்டிருக்கிறது என்று கேட்டார். சுவாரஸ்யமான கட்டுரை படிச்சுட்டு இருந்தேன், நேரம் போனதே தெரியாமல் என்று விளக்கினார் உதவி கமிஷனர். அமெரிக்காவில் போன வருஷம் கொலை குற்றத்துக்காக எத்தனை பேர் மின்சார நாற்காலியில் கொன்றார்கள், எத்தனை பேருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க, எத்தனை பேருக்கு ஆயுள் தண்டனை. போது நிறுத்துங்க. நல்ல கன்றாவை கணக்கு. வளவளத்து போன மீனலோசனி தன்னை அடக்க மாட்டாதவளாக கூவி விட்டான். ஏய் என்று அதட்டிய சாரங்கமணி சாலை ஓரமாக காரை நிறுத்திவிட்டு மனைவியின் முகத்தை தன் பக்கம் முரட்டுத்தனமாக திருப்பி அவள் கண்களை உறுத்து பார்த்தார். என்ன வந்துருச்சு உனக்கு? இத்தனை நர்வஸாக ஏன் இருக்க வருவார்மா என்று திகைத்து ஃபோன் குரலில் கேட்டார். என்று திகைத்து போன குரலில் கேட்டான். தடால் என்று அவர் மீது சாய்ந்து ஹோ என்று கதறிவிட வேண்டும் போல் இருந்தது மீனலோசனிக்கு. தன் உள்ளத்தை குடைந்து கொண்டிருக்கும் வேதனையை அவரிடம் உடைத்து சொல்லிவிட்டால் என்ன? ராதாவை பற்றி மணி சொன்ன தகவலையும் அதை வெளிப்படுத்தாமல் இருப்பதற்காக அவன் கேட்ட பரிசையும் இதோ இப்போதே சொல்லிவிட்டாள். வாழ்க்கைப்பட்ட நாள் தொட்டு இதுவரை எதையும் அவரிடம் மறைத்தறியாள் அவள். எந்த சந்தர்ப்பத்திலும் அவளை கைவிட்டவரல்ல அவர். அந்த பிள்ளையோ வந்திருக்கிற ஆபத்தை உணராமல் விளையாட்டு பண்ணுகிறான். இப்போது இவர் துணையையும் உதறிவிட்டால் உலகத்தில் வேறு யார் வந்து கை கொடுக்கப் போகிறார்கள்? அப்புறம் அடுத்த கணம் அவள் அறிவு விழித்து கொண்டது. பைத்தியக்காரி, பக்கத்தில் இத்தனை பரிவுடன் உட்கார்ந்திருப்பவர் கணவர் மட்டுமல்ல, பெரிய போலீஸ் அதிகாரி கூட. பாசம் பந்தம் என்றெல்லாம் உனக்குத்தான் உண்டு. கடமையை மட்டுமே பெருசாக நினைக்கவரிடம் போய் ராதாவை பற்றி சொல்லாமல் வேறு வினையே வேண்டாம் என்று எச்சரித்தது. முகபாவத்தை மாற்றிக்கொண்டாள். உடனேயே ஒரு மெல்லிய புன்னகையுடன் எனக்கு என்ன ஒன்றுமில்லை, நன்னா தான் இருக்கேன், கொஞ்சம் மனக்கவலை, அவ்வளோதான் என்றாள். அட அப்படி என்ன மேடம் மனக்கவலை என்றார் சாரங்கபாணி. சத்யான் கல்யாண விஷயந்தான் என்று கூறிவிட்டு அவர் முகத்தை பார்த்தார் மீனலோசனி. ஆமாம், கவனிக்க வேண்டியதான் என்று சாரங்கபாணி ஸ்டியரிங் சக்கரத்துக்கு பக்கத்திலிருந்து சிறு அறை திறந்து ஒரு அழைப்புதழை எடுத்து அவளிடம் தந்தார். டாக்டர் சம்பத்தின் நர்சிங் ஹோமில் நாளைக்கு கிரக பிரவேசம், இன்விடேஷன் அனுப்பியிருக்காங்க என்றார். மீனலோசன் பதற்றம் அதிகரித்தது. ஐயோ கடவுளை, இப்போது எதற்கு அந்த பிள்ளையாண்டானை பற்றி இவர் பேச வேண்டும்? சாரங்கமணி தொடர்ந்தார். இவன் தகப்பன் பெரிய எம்டன், மனை தருகிறேன், நர்சிங் ஹோம் கட்டித்தருகிறேன் என்று இந்த பிள்ளையை வளைக்க நினைத்திருந்தேன். அதற்கு இடம் கொடுக்காமல் பண்ணிவிட்டான் தகப்பன்காரன். அதனால் இனிமே சத்யாவுக்கு வேறு இடம் பார்த்தால் நல்லது தான். அம்மாடி என்று நெஞ்சை தடவி கொண்டாள் மீனலோசனி. ஆனால் அதன் பின்னரும் அவள் பதற்றம் முற்றிலும் ஓயவில்லை. எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியாவில்லை. வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, 7-8 வருஷமாக நெருங்கி பழகிறாங்க. அவனும் கௌரவமான வேலையில், கண்ணுக்கு லட்சணமாக யோகியமானவா. பேரை சொல்லு. மணியைத்தான் சொல்கிறேன். மணி பிரமித்து போய் மனைவியை வெறித்து பார்த்தான் சாரங்கபாணி. அடுத்த வினாடி பெரிய தமாஷை கேட்டவர் போல, மணியா மணி என்ன சொன்ன என்று சிரித்துக்கொண்டே காரை கிளப்பினார். வழிநடுங்கர் சாரங்கபாணி சிரித்து கொண்டே இருந்தார். பங்களாவை அடைந்ததும் மாடிப்படியில் தாவி ஏறி, சத்யா கேட்டியா உன் அம்மா சொல்கிறத? என்ன ஜோக்கு என்று இறைந்து சொல்கிறவாறே சொன்னார்.
மாடி அறையில் படித்து கொண்டிருந்த சத்யா புத்தகத்தை கவிழ்த்து வைத்துவிட்டு வெளியே வந்து, என்னப்பா விஷயம் என்று கேட்டாள். உன்னை மணிக்கு கல்யாணம் செய்து தருவதான். எப்படி மணிக்கு? உன் அம்மா சொல்கிறா. ஏப்பா மணிக்கு என்ன குறை என்று கேட்டாள் சத்யா. தொடரும்.